தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். விடாமல் பாத்தீங்கன்னா இரண்டு பக்கமுமே தாக்குதல்கள் நடத்தப்பட்டு இருக்கு. அதையும் இன்னைக்கு பார்க்கும் போது நேற்றைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் என்ன வந்திருக்குன்னா, இதுவரையும் நேத்து கடந்த 24 மணி நேரம் இருக்குல்ல, அதிகமா தாக்குனது யாருன்னா அமெரிக்கா தான் ஈரானை தாக்கியிருக்காங்க. முந்தா நேத்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தாக்கியிருந்தாங்க. ஆனா நேத்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான் ஈரானை தாக்கியிருக்காங்க. இந்த அமெரிக்காவுடைய நிலை இப்போது எப்படி இருக்குன்னு பார்க்கும் போது அதை நெத்தன்யாட்ட கூட கேக்குறாங்க, நீங்க எப்படியோ பேசி பேசி கொண்டு ட்ரம்ப் என்ன பண்ணிட்டீங்க, உள்ள சிக்க வச்சிட்டீங்களான்னு கேட்டதுக்கு கூட அதுக்கு நெத்தன்யா என்ன சொல்லியிருக்காரு, நான் என்ன பண்ண முடியும், என்னால இந்த முடிவு எடுக்க முடியாது, அமெரிக்காவுடைய நலனை கருதிதான் ட்ரம்ப் இந்த முடிவுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காரு நெத்தன்யா சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் இப்படி இந்த முடிவு எடுத்திருக்காரு. இதுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா காங்கிரஸ், அமெரிக்காவுடைய காங்கிரஸே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்காக இப்ப ஓட்டிங்க்கு போக போறாங்க. என்னன்னா இப்ப இங்கெல்லாம் நமக்கு பார்லிமெண்ட் இருக்க மாதிரி அங்க காங்கிரஸ்னு ஒண்ணு இருக்கும். அந்த காங்கிரஸ்ல பேசிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, போரு இந்த மாதிரியான முடிவெல்லாம் எடுப்பாங்க. ஆனா ட்ரம்ப் சொன்னாருங்கிற ஒரே காரணத்துக்காக காங்கிரஸ்ட எதுவுமே பேசாமையே என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க போருக்கு இறங்கிட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய ராணுவ படை என்ன பண்ணிட்டாங்க, போர் செஞ்சுட்டாங்க. ஆனா காங்கிரஸ் கேட்கவே இல்லை. அதனால இன்னைக்கு காங்கிரஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இது ஒரு தேவையில்லாத வேலை, நீங்க போய் என்ன பண்ணிட்டீங்க, ஈரான தேவையில்லாம சீண்டி விட்டுட்டீங்க. இதனால நமக்கு அமெரிக்காவுக்கு எந்த ஒரு கெடுதலும் இல்லை. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து இப்ப போர் செய்யறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, அவங்கள்ட்ட ஆயுதம் இருக்கக்கூடாது, அது அச்சுறுத்தலா இருக்குது, முக்கியமா அணு ஆயுதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லிட்டு இருந்துச்சு. இப்ப போர் ஆரம்பிக்கிற நேரத்துல என்ன சொன்னாங்கன்னா, இல்ல அங்க இருக்கக்கூடிய மக்களை ஈரான் அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க, அந்த மக்களுக்கு நான் சுதந்திரத்தை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அப்படியே மாத்தி சொன்னார் ட்ரம்ப். இப்ப மூணாவதா என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, என்னுடைய உயிருக்கே ஆபத்தா இருந்துச்சு, எங்களுடைய ராணுவ தளங்கள் மத்திய கிழக்குல இருந்தது அடிக்கிறதுக்காக ஈரான் பிளான் போட்டாங்க, அந்த பிளானை தெரிஞ்சுட்டு தான் நாங்க முதல்ல அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய உளவுத்துறை இன்னும் பார்த்தா காங்கிரஸுமே என்ன சொல்றாங்கன்னா, அப்படி எந்த ஒரு தகவலுமே இல்ல. ஈரான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தது என்னன்னா, அமெரிக்கா எங்களை அடிச்சால் மட்டும்தான் அமெரிக்காவுடைய நிலையங்களை அடிப்போம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மத்தபடி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் வேணா ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆனா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பே இல்ல. இப்ப நீங்க தேவையில்லாம என்ன பண்ணிட்டீங்க, போய் ஈரான்கிட்ட சண்டைக்கு போயிட்டீங்க. இது பார்த்தா நேரடியாக அமெரிக்க வீரர்களுக்கே பிரச்சனையா வருது. அமெரிக்காவுடைய தளங்கள், அமெரிக்காவுடைய எம்பசி, அமெரிக்கா வச்சிருக்கக்கூடிய பிசினஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே பாதிக்குது அப்படிங்கறதை இன்னைக்கு காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க. இப்ப ஓட்டு எடுக்க போறாங்க. எதுக்காகனா இந்த போர் வேணுமா வேணாமா, இது ட்ரம்ப் பண்ண தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி எடுக்க போறாங்க. ஆனா இப்ப ஆட்சியில இருக்கிறதே ட்ரம்ப்புடைய கட்சிங்கிறதுனால இந்த ஓட்டு எடுக்கும் போது அது அப்படியே மாறி ட்ரம்ப்புக்கு சாதகமா அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா காங்கிரஸுக்கே இதுல ஒத்துழைப்பு இல்லை அப்படிங்கறத நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். இததான் கோமேனி அவர்கள் சொன்னபடி பார்த்தா நடந்துட்டு இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே பார்த்தா கோமேனி அவர்கள் என்ன சொன்னாருன்னா, நாங்களா அடிக்க மாட்டோம், நீங்க அடிச்சா நாங்க என்ன பண்ணுவோம், கண்டிப்பா விட மாட்டோம், நாங்க தான் முடிச்சு வைப்போம், உங்களுடைய நிலையங்களை அடிப்போம்னு சொன்னாங்க. அததான் பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய தரப்புல இருந்துமே இன்னைக்கு ஒரு கூட்டம் நம்பிட்டு இருக்காங்க. தேவையில்லாம தான் போய் ட்ரம்ப் ஆரம்பிச்சிட்டாரு. கோமேனி அன்னைக்கு சொன்னதுதான் கோமேனியே இன்னைக்கு இல்லாட்டினாலும் கூட அங்க இருக்கக்கூடிய ராணுவம் செய்யறாங்க. அப்ப கோமேனி அவங்களுக்கு தேவையான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுத்து எல்லாமே தயார் நிலையில இருந்திருக்காங்க. எந்த இடத்துலயுமே அவங்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஐடியா இல்லாமதான் இருந்திருக்காங்க. ஆரம்பிச்சா நம்ம அடிப்போம் அப்படிங்கிறது மாதிரி இருந்திருக்காங்க. மறுபக்கம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு தரைவழிக்கு வேற நான் ஆளை அனுப்ப போறேன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லி வச்சிருக்காரு தேவைப்பட்டா. அதுக்குதான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தரைவழிக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எர்பில்ல கடுமையான தாக்குதல், அதாவது ஈரானுடைய எல்லையில இருக்கக்கூடிய அந்த ஈராக் பகுதி இருக்கே, அங்க இருக்க அந்த குர்தீஸை தான் அனுப்பி விட்டு என்ன பண்ண பாக்குறாங்க, தரைவழியில சண்டை போட பாக்குறாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு பார்த்தா ஈராக்லயும் ஏதோ உரிமையான இடம்னு எதுவுமே இல்ல. அதனால அவங்களை கொண்டு போய் அப்படியே ஈரானுக்குள்ள குடி வச்சிட்டோம்னா நம்ம சொல்றதெல்லாம் அவங்க கேட்டுட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஆசைப்படுறாங்க. இந்த குர்தீஸ் எப்பயுமே அமெரிக்காவுடைய பேச்சு கேட்பாங்க. சிரியால அவங்களுக்கு பிரச்சனை, பக்கத்தால துருக்கியிலேயே அவங்களுக்கு பிரச்சனை, அதனால கொண்டு போய் ஈரானுக்குள்ள குடி வச்சிடலாமா அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்திலயும் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அமெரிக்கா அவங்கள தயார் பண்ணி தரை வழியா அனுப்புறதுக்கான வேலைகளை பாக்குறாங்க. அதை ட்ரம்ப் வாயை வச்சு சும்மா இல்லாம நேத்தே சொல்லிட்டனால அதை புரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிற ஈராக்லயே இருக்கிற ஈரானுடைய ப்ராக்சிஸ் ஃபர்ஸ்ட் அடிச்சாங்க. நேத்து காலையில அடிச்சப்ப நம்மளே சொல்லியிருந்தோம், அவங்க ஏதோ முன்னெச்சரிக்கையா இப்பவே என்ன பண்றாங்க, தரைப்படை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அடிக்கிறாங்கன்னு சொன்னோம். இப்ப நேத்து நைட் என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா,
அங்க ஈரான்ல இருந்து டைரக்டா வந்து அட்டாக் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஈராக்ல இருக்கிற ஈரான் ப்ராக்சிஸ் தான் பண்ணாங்க. ஆனா இப்ப ஈரானே என்ன பண்ணிட்டாங்கன்னா தரைப்படை ரெடியா இருக்காங்க. அமெரிக்காவுடைய தரைப்படை, அதாவது அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த குர்தீஸ் அனுப்பிவிட்டு தரை வழியாக வந்து ஒரு கேங் மாதிரி ஒரு குரூப் மாதிரி, எப்படி இந்த ஜூலானி வந்து கிளம்பி வந்து அப்படியே வந்து பிடிச்சாரோ, அவர் வந்து சண்டையெல்லாம் போடல, அவர் அப்படியே உள்ள வந்துகிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் இங்கிருந்து ஆசாத் வந்து கிளம்பி போயிட்டாங்க. அதனால அவர் ஈஸியா வந்து பிடிச்சிட்டாருன்னு தான் சொல்லலாம். ஆனா வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா அப்படியே ஈரான் கூட தரைவழி சண்டைக்கு ஃபுல்லா வந்து அமெரிக்கா இப்ப ரெடியா இருக்கிறதை தெரிஞ்சு ஈரான் வந்து தரைப்படையே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுடைய ஆயுத குடோன்கள், அவங்க தங்கி இருக்கக்கூடிய பில்டிங்குகள், இன்னும் வந்து எந்தெந்த இடமெல்லாம் வந்து முக்கியமா அவங்க வந்து சேர்ந்து இருக்காங்களோ அதையெல்லாம் வந்து நேற்று அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதை முன்னாடியே ஆயத்துல்லா குமீனி அவர்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுதான். அவங்கள வந்து என்ன பண்ணக்கூடாது, விட்டுறவே கூடாது. தரை வழியா, இன்னும் வந்து கடல் வழியா, இன்னும் வான்வெளியாக எந்த வழியெல்லாம் வந்து அவங்க வராங்களோ அதெல்லாம் வந்து முடக்கணும். வான்வெளியா எங்க வருவாங்க, பக்கத்துல இருக்கிற ராணுவ தளத்தின் மூலமாக வருவாங்க. அதனால அண்டை நாட்டுடைய ராணுவ தளங்களை என்ன பண்ணுங்க, அமெரிக்காவுடைய ராணுவ தளங்களை அடிங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் வந்து நேற்றும் முழுவதும் பாத்தீங்கன்னா ராணுவ தளங்கள் ஆகட்டும், அடுத்தது எம்பசியில வேற வந்து அடிச்சாங்க. அதுவும் எம்பசியில அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜோர்டானுடைய அமெரிக்கா எம்பசி கூட வந்து நேற்று தாக்குதலுக்கு உள்ளாச்சு. அதே மாதிரி சவுதியில எம்பசி அடிச்சது நமக்கு தெரியும், நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம். ரொம்ப முக்கியமா சவுதியுடைய எம்பசி வந்து வெறும் ஒரு சாதாரணதாக இல்ல, அது எப்படி இருந்துச்சுன்னு வந்து பார்க்கும்போது அதை ஒரு உளவு தளமாக வந்து பயன்படுத்தி இருந்திருக்காங்க. உளவு தளம் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்குன்னு வந்து பார்த்தா, அதாவது மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய மத்த எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய இடமாக சவுதியில வச்சிருந்திருக்காங்க. ஏன்னா சவுதியை அடிக்க மாட்டாங்க ஈரான்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு முஸ்லீம்னு சொல்லும் போதே என்ன ஆகுது, சவுதி தான் நம்ம முதன்மைப்படுத்துவோம். சவுதியில தான் மக்கா இருக்கு, மதீனா இருக்குங்கிறனால சவுதி மேல ஈரான் கை வைக்கிறதுங்கிறது இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு குருட்டு நம்பிக்கையில அமெரிக்கா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அங்க கொண்டு போய் அந்த உளவு மையத்தவாவே வந்து வச்சிருந்தாங்க. அந்த உளவு மையத்துல ஆள் இருந்திருக்காங்க. நேற்று தாக்குதல்ல வந்து உயிரிழந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் சொல்லும் போது எங்களுக்கு எல்லாம் எதுவுமே அடிபடலைன்னு சொன்னாங்க. இதே தகவலை தான் ஒவ்வொரு தடவையும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொல்லிட்டு இருக்காங்க. முந்தானேத்து என்ன சொன்னாங்க, 3 போர் விமானங்கள் வந்து குவைத்துல வந்து என்னாச்சு தெரியாம ஃப்ரெண்ட்லி அட்டாக் பண்ணிட்டோம்னாங்க. எங்கேயாவது ஒரு விமானங்கள் தெரியாம வந்து அட்டாக் பண்ணுவாங்க? யாராவது 3 போர் விமானங்களே தெரியாம அட்டாக் பண்ணுவாங்களா? அதை இன்னைக்கு வந்து பார்க்கும் போது ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. அது எல்லாமே ஈரானுடைய தாக்குதல்ல தான் இதா இருக்கு, அது தெரியாம ஒண்ணும் வந்து அட்டாக் ஆகலன்ட்டு. இவங்களை பொறுத்தளவுக்கு நாங்க முட்டாள்தனமா அடிச்சுக்கிட்டோம்னு கூட சொல்லிக்க விரும்புவாங்களோ தவிர ஈரான் கையில வந்து தோத்து போனோம் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்ப மாட்டாங்க. ஒரு பக்கம் இஸ்ரேலும் இன்னொரு பக்கம் அமெரிக்காவும். அதனாலதான் வந்து இவங்க எதை சொன்னாலும் இல்ல எங்களுக்கு அங்க அடிபடல, எங்களுக்கு அங்க ஆட்களே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஆயத்துல்லா குமேனி அவர்கள் இருக்கும் போதே போட்டு கொடுத்த ஸ்கெட்ச் தான் இப்ப ஈரான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து எம்பசி எல்லாம் நேற்று தாக்கியிருக்காங்க. அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா எண்ணெய் இருக்கக்கூடிய அந்த உற்பத்தி செய்யக்கூடிய நிலையங்களையும் நேற்று தாக்கியிருக்காங்க. தாக்குனதுல இப்போது வந்து நம்ம சொன்னோம் சவுதியுடைய அரம்கோ க்ளோஸ் ஆச்சுன்னு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கத்தாருடைய அந்த எல்என்ஜி கேஸ் ஃபீல்டே வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இப்ப வந்து கத்தாராலேயே பெட்ரோல் கொடுக்க முடியும், இருந்தாலும் அவங்க கேஸை வந்து சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப கேஸ் வந்து ஸ்டாப் பண்ணனால 50% வந்து பாத்தீங்கன்னா மேலை நாடுகள்ல எல்லாம் என்ன இருக்குது, கேஸ் உடைய விலை வந்து உயர்ந்திருக்கு. எப்படி பெட்ரோல் யூஸ் பண்றாங்களோ அந்த மாதிரி தான் கேஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 50% என்னன்னு அர்த்தம், ஒரு 100 ரூபாய்க்கு விற்கிற இடத்துல 150 ரூபாய்க்கு விற்குதுன்னு அர்த்தம். முதல் நாள் ஒரே நாள்லயே எப்படின்னா இப்பதான் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஒரே நாள்லயே எப்படின்னா அடுத்தடுத்த நாட்கள் வரும்போது என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. கத்தார்ல இப்ப க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் குவைத்ல க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதே மாதிரி யுஏஇல வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எண்ணெய் இதெல்லாம் வந்து ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா தெரிஞ்சு போச்சு முழுக்க முழுக்க அவங்க என்ன பண்றாங்க, பிசினஸ் வந்து அமெரிக்கா எதுல வச்சிருக்காங்களோ அதெல்லாத்தையுமே போட்டு ஈரான் அடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மொத்தத்துல நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஆர்மோஸும் மூடிட்டாங்க. ஈரான் சொல்லிட்டாங்க ஒரு சொட்டு எண்ணெய் கூட வந்து பாத்தீங்கன்னா ஆர்மோஸ் வழியாக இப்ப வராது. எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க நின்றுச்சு. சவுதி ஆகட்டும், யுஏஇ, கத்தாரு, இன்னும் எந்தெந்த இடம் எல்லாம் இருக்கோ அங்கங்க இருக்கக்கூடியது எல்லாமே நின்றுச்சு. முக்கியமா இது வந்து பொதுமக்களுக்கு பெரும் பாதிப்பான்னு கேட்டா, பொதுமக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ல எல்லாம் வந்து போடும்போது நாங்களா சேஃபா இருக்கோம்னு தான் சொல்றாங்க. பொதுமக்களுக்கு பெரும் பாதிப்பு இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய நிலையங்கள், அமெரிக்காவுடைய ஆட்களுக்கு தான் வந்து பாதிப்பு. பிசினஸ் ரீதியா வேணா எல்லாருக்குமே பாதிப்பு வரும். பொதுவாகவே வந்து உங்களுக்கு விலையெல்லாம் ஏறும், அது வேணா உங்களுக்கு பாதிப்பு வரும். நேரடியா வந்து யாருக்கு ஆபத்துனா அந்தந்த அரபு நாடுகளுக்கும் அந்த அரபு நாடுகளோடு வந்து தொடர்புல இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கும் தான் இதுல வந்து பாதிப்பு இருக்கு. இப்ப மொத்த எண்ணெயுமே பாத்தீங்கன்னா முடங்கி கிடக்குது. இது எல்லாமே வந்து ஆயத்துல்லா குமேனி அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே சொல்லிட்டே இருந்த ஒரு விஷயம் தான். இதை செய்யுங்க, எண்ணெயே கொடுக்காதீங்க. அரபு நாடுகளை பக்கத்தால இருக்கிறாங்களா அவங்க தானே அடைக்கலம் கொடுக்குறாங்க, அவங்க
அவங்களுடைய நாட்டுல இருக்கக்கூடிய தளங்களை விடாதீங்க, அமெரிக்க தளங்களைன்னு சொன்னாங்க, எம்பசி விடாதீங்கன்னு சொன்னாங்க. சொன்னது எல்லாத்தையுமே இப்போது அங்க இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடத்தி கொண்டே இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி தான் இவங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்களோ தவிர ஈரான் ஒரு ஏனோ தானான்னு சொல்லிட்டு இந்த போர் போல அப்படிங்கறதை இதை கவனிக்கும் போதே நமக்கு தெரியும். அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வந்து கொண்டே இருக்கும். அதுக்காக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல ரமலானுக்காக ஸ்பெஷல் ஹதியா இருக்குது, மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க.